ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பதிவு தாங்க பார்க்க போகிறோம். என்னான்னு பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் தையல்லாம் கற்றுக்கிட்டு முடிச்சிட்டிங்க. நம்மளும் மற்ற டெய்லர்ஸை காட்டிலையும் நிறையா பேர்த்துக்கு தச்சு கொடுக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், ஒரு கடை வைக்கணும், இல்லை வீட்டிலே நல்லா தச்சு கொடுக்கணும்னு உங்களுக்கும் நிறையா கனவுகள் இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு தொழில் நடத்தணும் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயத்தை கடைப்பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு டெய்லர் கடை வச்சு நல்லா அந்த தொழிலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம கடைகளுக்கு நிறைய கஸ்டமர் வந்து போவாங்க. அந்த விஷயம் என்னான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். உங்களுக்கு தொழில் ரகசியம் எல்லாத்தையுமே நான் கற்றுக் கொடுக்குறேன். என்னுடைய அனுபவத்தில் நடந்ததை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னுடைய அனுபவம் மட்டும் கிடையாது. பெரிய பெரிய டெய்லர்ஸ் என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பதிவுகள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னான்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கிட்டீங்க. எனக்கு கடை வைக்கணும்னு ஆசையாக இருக்குது, இல்லை நான் வீட்டிலே குடும்பத்தையும் பார்த்துட்டு நான் நிறையா துணிகள் தைக்கணும்னு சிலருக்கு ஆசையாக இருக்கும். சிலருக்கு இல்லை கடை வச்சு நானும் நிறையா சம்பாதிக்கணும், எனக்கு இந்த தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நிறையா பேருக்கு நிறையா விதமான கனவுகள் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு கஸ்டமர் உங்களுக்கு உங்கள் கடையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ஒரு கஸ்டமர் உங்களை தேடி வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள மதிக்க தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்திற்கு உங்கள் வீட்டிற்கு உறவினர் வர்றாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கன்னு சொல்லுவீங்களா, இல்லை எனக்கு அண்ணான்னு இருப்பீங்களா? அந்த மாதிரி தாங்க. ஒரு கஸ்டமர் நம்ம கடைக்கு வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக உபசரணை செய்யணும், வாங்கன்னு சொல்லணும். ரெண்டாவது, நீங்கள் உட்காந்து தைக்கிற இடத்துல ஒரு ஸ்டூலோ அல்லது 2 ஸ்டூலோ நீங்கள் கண்டிப்பாக போட்டு வைக்கணும். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ, சேராக இருந்தாலும் சரி, இல்லை சோபாவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்டூலாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை நீங்கள் தைக்கிற இடத்துல பக்கத்தில் ஒரு ஸ்டூல் போட்டே இருக்கணும். உங்கள் வீட்டிலே கூட இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டிற்கு ஒரு கஸ்டமர் வர்றாங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்த கொஸ்டின், அவங்க ஏன்னா கொஞ்சம் தூரத்தில் இருந்து கூட வரலாம், இல்லை பக்கத்தில் இருந்தும் வரலாம். சிலருக்கு ஏதோ கிறுகிறுன்னும் இருக்கும், ஏதோ ஒரு பேஷண்ட்டாக கூட இருக்கலாம் இல்லையா? வந்ததும் வாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வைங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, உங்களுக்கு என்ன தைக்கணும்னு சொல்லி மரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சின்னவங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக மரியாதைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பேசுகிற பேச்சில் தான் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு தனி மரியாதையே வரும். அதனால் அந்தளவுக்கு யாராக இருந்தாலும் சரி கவனமாக மரியாதையாக பேசணும். வாங்க, உங்களுக்கு என்ன தைக்கணும், நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்னு வளவளன்னு பேசக்கூடாது. ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சு கரெக்டாக தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா அவங்க ப்ளவுஸோ சுடிதாரோ ஏதோ தைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சரி ஓகே கொடுங்க, எல்லா அளவுகளுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். கண்டிப்பாக இது கேட்கணும். அப்புறம் என்ன, அவங்க எல்லா அளவுகளுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அளவு ப்ளவுஸை வாங்கி தைச்சி கொடுங்க. என்னைக்கு வேணும், எந்த டைமுக்கு வேணும்னு கண்டிப்பாக ஒரு நோட்டு நீங்கள் வச்சே இருக்கணும். டெய்லரிங் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சாலும் சரி, இல்லை ஃபுல்லாக தெரிஞ்சாலும் சரி, நீங்கள் வெளியில் தைக்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட்டு பென்னு கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். வந்த கஸ்டமரோட பேர் எழுதிக்கங்க, ஃபோன் நம்பர் எழுதிக்கணும். அவங்க எந்த டைமுக்கு ப்ளவுஸ் கேட்குறாங்களோ உங்களுக்கு அந்த டைமுக்கு துணிகள் இல்லை அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லி நீங்கள் அந்த டைமுக்கு கொடுத்துருங்க. கொஞ்சம் நிறையா துணிகள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம்
இல்ல இந்த டைமுக்கு முடியாது, அதுக்கு அடுத்த நாள் வேணா வாங்கிக்கலாமா அப்படின்னு பொறுமையா பேசணும். என்னைக்குமே திமிரா பதில் சொல்லக்கூடாது. ஒரு தொழில் நடத்துறீங்க அப்படின்னா பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எவ்வளோ தான் உங்களுக்கு திறமைகள் இருந்தாலும், நீங்க எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் சரி, தொழிலுன்னு வந்துட்டா பொறுமையும், சகிப்புத்தன்மையும் கண்டிப்பா இருக்கணுங்க. அப்பதான் நீங்க தொழில்ல சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும். சரி, அவங்க 2 நாள்ல வேணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய பேர நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஃபோன் நம்பர நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் அளவுகள்ல ஏதாவது மிஸ்டேக் சொல்றாங்க அப்படின்னா, அந்த மிஸ்டேக்க கண்டிப்பா நீங்க நோட்ல எழுதி வைக்கணும். இல்ல கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ப்ளவுஸ் அளவெடுக்க தெரியும் அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா சொல்லிருங்க. வேணா அளவு ப்ளவுஸ் வேணா எனக்கு அளவெடுக்க தெரியும். அளவு எடுத்தா நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா ப்ளவுஸ் அழகா நச்சுன்னு வந்துரும். நீங்க எடுத்து சொல்லணும். அப்ப அவங்க யோசித்து பார்த்துட்டு, பரவால்ல அளவு எடுப்பீங்களா? அப்ப எனக்கு அளவு எடுத்துக்கங்க அப்படிம்பாங்க. இல்ல அப்படின்னா, நீங்க புதுசா அந்த கஸ்டமருக்கு தைக்கிறீங்க அப்படின்னா, எங்கேயோ ஒரு முறை என்ட்ட அந்த ப்ளவுஸ போட்டு காமிங்க. அந்த ப்ளவுஸ்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு நான் பார்த்துட்டு சொல்றேன். அப்புறம் அந்த ப்ளவுஸ் சரியா இருந்துச்சு அப்படின்னா, நான் இந்த ப்ளவுஸ்ல உள்ள அளவுகள தச்சு தர்றேன் அப்படின்னு நீங்க தான் எடுத்து சொல்லணும். அந்த கஸ்டமருக்கு எதுவும் தெரியாது. நீங்க டெய்லர்ஸா இருக்கிறவங்க நீங்க தாங்க எடுத்து சொல்லணும். சரி, ஓகே. ஒரு சில பேர் போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சங்கட்டப்படுவாங்க. நீங்க 1 முறை 2 முறை கேட்டு பாருங்க. போட்டு காமிச்சா தான் நான் என்னென்னன்னு சரி பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொல்லணும். இல்ல எனக்கு கூச்சமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா விட்டுருங்க. அளவு எடுத்து வச்சுக்கோங்க. சரின்னு சொல்லி நீங்க நோட்ல எழுதிட்டு அவங்க போயிட்டு வர்றாங்கன்னா, போயிட்டு வாங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். சரி வந்தாங்க, அளவு குடுத்துட்டாங்க, போறாங்கன்னு இருக்கக்கூடாது. சரி போயிட்டு வர்றோம்னு சொன்னா, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். எப்போதுமே ஒரு தொழில் நடத்துறோம் அப்படின்னா பொறுமை இருக்கணும். வர்றவங்கள உபசரிக்கணும். எவ்வளோ தான் அவங்க காசு குடுத்தாலும், குடுக்கலாட்டினாலும் சரி, நம்ம கடமைய நம்ம கரெக்ட்டா செய்யணுங்க. பக்காவா செய்யணும். ஏன்னா, ஒரு மரியாதைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க எவ்வளோ தான் திமிரா பேசட்டும், கோபமா பேசட்டும், ரவுடியா கூட இருக்கட்டும். நம்ம கடமைய கரெக்ட்டா பண்ணணும். தொழில்ல இது எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் தான் நம்ம தொழில சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போக முடியும். இப்போ உதாரணத்துக்கு என்னையவே கூட வச்சுக்கோங்களேன். நான் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தொழில் ரகசியம் எல்லாமே எனக்கு தெரியும். நானும் 20 வருடமாவே தொழில் நடத்திக்கிட்டு இருக்கேன். நானும் பார்த்தீங்கன்னா, பெரிய டெய்லர். விசேஷம்னு வந்துச்சுன்னா, நான் வீட்டு வேலைகள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மெயினா உள்ள வேலைகள பார்த்துட்டு, எனி டைமு தையல் மிஷின் தாங்க என்னுடைய கதையே. எனி டைமும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இன்ன நேரத்துக்குன்னு இருக்காது. இப்போ திடீர்னு 10 மணிக்கு கொண்டுட்டு நாளைக்கே அர்ஜென்ட்டா வேணும்னு கேட்டா நம்ம தச்சு தான் ஆகணும். இதே நீங்க வீட்ல 1, 2 துணிகள் வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ராத்திரி பகலைக்குலாம் தைக்க மாட்டாங்க. ஏதோ 2 மணி நேரம் தச்சா போதும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இதே தையல் தொழில ஒரு தொழிலாவே கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறவங்க, வீட்ல இருக்க வேலையெல்லாம் நம்ம கரெக்ட்டா பார்க்க முடியாது. பெண்டிங் விழுக தான் செய்யும். இப்ப அந்த மாரி டைம் வந்துச்சு அப்படின்னா, விசேஷ நாட்கள்லலாம் கண்டிப்பா நம்மளால வீட்டு வேலை பார்க்க முடியாதுங்க. அப்படி உள்ள டயத்துல கொஞ்சம் வீட்டு வேலைய பெண்டிங் போட்டுட்டு, நம்ம தொழில்ல கவனமா பக்காவா இருக்கணும். ஓகேங்களா? எதுக்கு இதெல்லாம் உங்கள்ட்ட சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு கஸ்டமருக்கு நடந்த ஒரு உண்மை கதைய கண்டிப்பா உங்கள்ட்ட சொல்லி தான் ஆகணும். ஓகேங்களா? என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்ட்ட தான் தச்சுட்ருந்தாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு மேரேஜ் ஆகி கோயம்புத்தூர் போயிட்டாங்க. கோயம்புத்தூர் போயி அங்கேயும் அந்த பொண்ணும் அவங்க ஹஸ்பண்ட் 2 பேருமே நல்லா படிச்சிருக்காங்க. வேலைக்கும் போய்க்கிட்டு இருக்காங்க. அப்படியே வேலைக்கு போய் அங்கேயே ஒரு இடத்தையும் வாங்கி வீடும் கட்டி அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு தைக்க முடியல. அங்கேயே ஒரு டெய்லரை பார்த்து அங்கேயே தச்சுக்கிட்டாங்க. எப்பயாவது ஒரு டைம் ஊருக்குன்னு வந்தா என்கிட்ட தைப்பாங்க. அந்த மாரி தான் ஒரு டெய்லர்ஸை பார்த்தா அந்த பொண்ணு தைக்கிறதுக்கு போயிருக்காங்க. அங்கே என்னான்னா
அம் ஒரு டெய்லர்ட்ட வந்து ஒரு ப்ளவுஸ குடுத்துட்டு, எனக்கு இன்ன டைமுக்கு வேணும்னு இந்த கஸ்டமர் வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்களும் சரி, சரின்னு தர்றோம்னு சொல்லிட்டு எனக்கு என்னான்னு விட்டுட்டாங்களாம். திருப்பி இவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, என்னுடைய ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, நீங்க வாங்க ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னும் அந்த ப்ளவுஸ தொடவே இல்லையாம். ஒண்ணும் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஃபோன் பண்ணி சொல்லணும். 2 மணி நேரம் கழிச்சு கண்டிப்பா வாங்க. உங்க ப்ளவுஸ முடிச்சுடுறேன். முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த கஸ்டமர நம்ம வர சொல்லணும். லேட் ஆனாலும் பரவால்ல. நம்ம தான் பணிந்து பேசணும். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் பொறுங்க. இதே ஒரு ப்ளவுஸ் தான் முடிச்சுட்டு உங்கள கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அந்த இடத்துல பொறுமையா பேசணும். சாரின்னு சொல்றதுக்கு கூச்சப்படவே கூடாது. வெட்கப்படக்கூடாது. எந்த கஸ்டமரா இருந்தாலும் உங்க மேல தப்பு அப்படின்னா கண்டிப்பா சாரின்னு சொல்லி தாங்க ஆகணும். அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு அந்த டெய்லர் கடைக்கு போயிருக்காங்க. போனா அப்பதான் அவங்க ப்ளவுஸையே தச்சுக்கிட்டு இருக்காங்களாம். இவங்க வேற வெளியூர்ல இருந்து போயி பஸ்ஸு புடிச்சு அங்கே போயி டக்குன்னு வாங்குனா தானே அடுத்த ஒரு பஸ்ஸுக்கு டக்குன்னு வந்து வீடு வந்து சேர முடியும். இப்படி தச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, இவங்க எப்ப தச்சு, எப்ப கொக்கி வச்சு, எப்ப வர்றதோ அடுத்து நம்மளுடைய பஸ்ஸு வந்து போயிரும் இல்லையா? அதனால தயவு செய்து அந்த தப்ப வந்து நம்ம பண்ணக்கூடாது. இன்ன டைம்க்கு கேட்குறாங்க அப்படின்னா, குடுக்க முடியலாட்டினா 1 மணி நேரம் நீங்க ஃபோன் பண்ணி 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. அதுங்களாட்டி நான் முடிச்சுட்டு உங்க இத தர்றேன்னு சொல்லி நீங்க பணிஞ்சு பேசணும். ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம மேல ஒரு பரிதாபம் வரும். 1 மணி நேரம், 2 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க. இல்ல 1/2 நாள் கூட வெயிட் பண்ணுவாங்க. சரி தைங்க நான் ஈவினிங் வந்து கூட வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நீங்க எதுவுமே சொல்லாம ஒரு திமிரா பேசுனீங்க அப்படின்னா, அந்த கஸ்டமருக்கு உங்க மேல எப்படி ஒரு மரியாதை வரும் சொல்லுங்க? அந்த திமிரு இருக்கக்கூடாது. நம்ம தொழில் பண்றோம் அப்படின்னா, எல்லா கஸ்டமர்ட்டயும் பணிஞ்சு தான் போகணும். அந்த டெய்லர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்படி பண்ணவுமே, சரி நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தாங்களாம். காச குடுத்துட்டு துணிய வாங்கும் பொழுது, அந்த காச வந்து கையில வாங்கிட்டாங்க அந்த டெய்லர். வாங்கிட்டா அப்ப நம்ம துணிய வந்து எப்படி குடுக்கணும்? கண்டிப்பா கையில மரியாதையா தானே குடுக்கணும். அந்த டெய்லர் டேபிள்லே வச்சுட்டு எனக்கண்ணான்னு வண்டி சாவிய எடுத்துக்கிட்டு பைக்க ஓட்டிட்டு கிளம்பிட்டாங்களாம். அப்ப இந்த பொண்ணுக்கு அங்கே இருக்கணுமா? இருக்கக்கூடாதா? வாங்கிட்டு போகலாமா? போகக்கூடாதான்னு எதுவுமே தெரியாம கொஞ்ச நேரம் நின்னு நின்னு பார்த்துட்டு, அந்த ப்ளவுஸ அவங்களே ஒரு பேப்பர எடுத்து சுருட்டி அவங்களே கொண்டுட்டு போயிட்டாங்களாம். அதுலருந்து அந்த பொண்ணு அந்த டெய்லர் கடைக்கு போறதில்லையாம். நீங்களே சொல்லுங்க, ஒரு தொழில் நடத்துறோம். அவங்க வந்து ஓசியில வந்து நம்மள்ட்ட தைக்க குடுக்கல. காசும் குடுக்குறாங்க. அப்ப காசு குடுத்தாங்க அப்படின்னா, நம்ம தச்சு முடிச்சுட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா எந்திரிச்சு போய் தான் உங்க கையில மரியாதையா குடுக்கணும். கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க டெய்லரா இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சின்னவங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் துணிகள் வாங்கும் பொழுது நீங்க எந்திரிச்சு போய் அவங்களுடைய நீங்க குடுக்கும் பொழுது வலது கையால தான் குடுக்கணும். இடது கையில குடுக்கக்கூடாது. அவங்க காசு குடுத்தாலுமே சரி, குடுக்கலாட்டினாலும் சரி, நீங்க மரியாதையா அவங்களுடைய துணிகள வலது கையால எல்லாத்தையுமே நீட்டா மடிச்சு, அவங்க வச்சிருக்க கட்டப்பையில மடிச்சு வச்சுட்டு, அவங்க கையில நீங்க கொண்டுட்டு போய் குடுக்கணும். உட்காந்த இடத்துலயும் குடுக்கக்கூடாது. எந்திரிச்சு மிஷின விட்டு எந்திரிச்சுட்டு, இந்தாங்க உங்க ப்ளவுஸுன்னு சொல்லி அவங்க கையில குடுத்ததுக்கு அப்புறம் தான் காச வாங்கணும். ஓகேங்களா? அப்புறம் நீங்க நெனைப்பீங்க, ஆமா இந்த கஸ்டமருக்கு எப்ப தச்சாலும் காசே தரமாட்டாங்க. இவங்களுக்கு எப்படி குடுத்தாத்தே என்ன அப்படின்னு நீங்க நெனைப்பீங்க. கண்டிப்பா நெனைக்கவே கூடாதுங்க. அந்த இடத்துல அவங்க காசு குடுத்தாலும் சரி, குடுக்கலாட்டினாலும் சரி, நம்ம வந்து தச்சுட்டு ஒரு ப்ளவுஸ குடுக்கணும் அப்படின்னா, மரியாதையா தான் குடுக்கணும். ஒண்ணுமே இல்லங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப நம்ம நகைக்கடைக்கு போறோம். ஒரு மூக்குத்தி வாங்குறோம். எந்த பொருளா இருக்கட்டும். ஒரு மூக்குத்தி வாங்குறோம் அப்படின்னா, நம்ம பில் போட்டுட்டு வாங்கும்பொழுது அவங்க இந்தான்னு டேபிள்லே வச்சுருவாங்களா? இல்ல நம்ம கையில குடுப்பாங்களா சொல்லுங்க? அவங்களுக்கெல்லாம் இத்தனைக்கும் எக்கச்சக்கமான வருமானம் இருக்கும். எதுக்கு அவங்க கையில குடுக்குறாங்க? எந்த தொழில் பண்ணாலும், காசு அவங்க குடுத்தாலும், குடுக்கலாட்டினாலும், நீங்க கரெக்ட்டா மிஷின்ல விட்டு எந்திரிச்சு கீழ போய் நின்னு
அவங்க கையில் வலது கையால் கொடுத்ததுக்கப்புறம் பணத்தை நீங்கள் வாங்கிக்கங்க. இதுதாங்க மரியாதை. இதை கண்டிப்பாக உங்கள் மனசில் நீங்கள் ஆழமாக வச்சுக்கணுங்க. கண்டிப்பாக மரியாதைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கஸ்டமர்கிட்ட பணிஞ்சும் போகணும். ஏதோ உங்களுக்கு அந்த டைமுக்கு கொடுக்க முடியலை அப்படின்னா நீங்கள் துணியை கொடுக்கும் பொழுது என்ன சொல்லணும் அப்படின்னா, சாரிங்க இந்த டைம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அடுத்த முறை நீங்கள் ப்ளவுஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்குற டைமுக்கு நான் கொடுத்துட்றோம்னு இப்படி பேசணும். உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி தான் பேசணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அவங்களுக்கு உங்கள் ஏரியாவில் நிறையா டெய்லர்ஸ் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு அந்த பொறுமை, சகிப்புத்தன்மை, திமிரு பிடிச்ச மாதிரி இருந்தால் எப்படிங்க உங்கள் கடைக்கு வருவாங்க சொல்லுங்கள்? எவ்வளோ தான் நீங்கள் படிச்சிருந்தாலும் இல்லை திறமையாக இருந்தாலுமே நீங்கள் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தாங்க எல்லா கஸ்டமருமே நம்ம கடைக்கு வருவாங்க. நல்லா தைக்க தெரிஞ்சிருக்கணும். தைக்க தெரிஞ்சதோடு இல்லாமல் நீங்கள் மதிப்பும் மரியாதையும் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே பெரிய மதிப்பே வந்துருங்க. அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் பேசுகிறத பொறுத்து தான் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தொழிலில் இறங்கிட்டீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் பயப்படாமல் தைரியமாக பேசணுங்க. ஏன்னா தையல் தொழிலில் பேச்சு திறமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால் கண்டிப்பாக தைரியமாக பேசுங்க. எவ்வளோ பெரிய வசதியான ஆள் உங்கள் கடைக்கு வந்தாலுமே கூட நீங்கள் தைரியமாக கம்பீரமாக பேசணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பேசிக் டெய்லராக இருக்கிறவங்க ஸ்கூல்லேருந்து ஒரு டீச்சர் உங்கள் கடைக்கு தைக்கிறதுக்கு வர்றாங்க அப்படின்னா தைரியமாக தைக்கணும். அவங்க எந்த துறையாக இருக்கட்டும் உங்களுடைய கடமை தச்சு கொடுக்குறது தான். பயப்படக்கூடாது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட தொடர்ச்சி நாளை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.